வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. விவோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒய் சீரிஸில், ஒய்னால யங்னு தெரியும், யங்ஸ்டர்ஸை கவர்ற மாதிரி. விவோ Y75 நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கவரில். இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக பண்ண மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் பட்ஜெட் வந்து உங்களுக்கு 20,000 அந்த ரேஞ்சுக்குள்ளாடி கொண்டு வராங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னா, பாக்ஸை பிரிக்க போகிறோம். உள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க போகிறீங்க. சார்ஜர் இருக்கா, சார்ஜர் எடுத்துட்டாங்களா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க போகிறீங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது குயிக் ப்ரிவியூ மாதிரி பார்த்துக்க போகிறோம். இதை ஒரு 20 நாள் பயன்படுத்தினதுக்கப்புறம் இந்த ஃபோன் இந்த மாதிரி இருக்குங்கிறத, இதோட ரிசல்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணி தரவாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் குயிக் ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க. கூடவே பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை தாண்டி அடிஷ்னல் பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கும். கூப்பன் கோடு, ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ், கம்மி ரேட்டில் கேட்ஜெட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய உதவிகரமான விஷயங்கள் உங்களுக்கு வரும். ஸோ இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, அன்பாக்சிங் பாக்ஸை பிரிக்கும்போது நீங்களே பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக் இருக்குது. அந்த குட்டி பேக்கை பிரிக்கும்போது ஃபோனுக்கான கேஸ் தந்திருக்காங்க. தென் யூசர் மேனுவல் இருக்குது. அப்புறம் அந்த பாக்ஸில் ஃபோன் தந்திருக்காங்க. ஃபோன் வந்து ஸ்லிம்மாக இருக்குது. எப்போவுமே கொடுக்குற மாதிரி ஃபோனு ஸ்லிம்மாக தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இப்போ வரக்கூடிய பிராண்டில் நிறைய பிராண்ட் வந்து சார்ஜிங் அடாப்டரை எடுக்கிறாங்க. தனியாக தான் நீங்கள் அடாப்டர் வாங்கணும். ஆனால் இவங்க இது கூட அடாப்டர் தந்திருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் ஃபோனுக்கு தேவையான டேட்டா கேபிள் ஹை குவாலிட்டியில் தந்திருக்காங்க. தென் ஹெட்செட் இது கூட வருது. ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. எல்லா பிராண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பாக்ஸில் இருக்கிற சில விஷயங்களை எடுத்துப்பாங்க. இவங்க எல்லாமே தந்திருக்காங்க. ஒரு ஃபுல் பேக்டு அன்பாக்சிங் ஒரு நிறைவாக பார்க்க முடியுது. தென் வந்து இந்த ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்துப்போம். ஃபோனை பாருங்கள். ஃபோன் பார்க்குறதுக்கு உண்மையிலே ப்ரீமியமாக ஸ்லிம்மாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஃபோனு வந்து உண்மையிலே ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃபோன் தான். எட்ஜஸை பார்த்தீங்கன்னா அதுவும் டிசைன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. தென் இதோட கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா அதாவது சிம் போட்ட ஸ்லாட் எல்லாமே கீழ் பகுதியில் தான் தந்திருக்காங்க. மைக்கும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் கீழே தான் உங்களுக்கு டைப் சி போட்டோம். அதாவது எல்லா ஃபோன்லேயும் கீழே தான் கொடுத்துருப்பாங்க. சிம்மு மட்டும் வந்து வேறு ஒரு சைடில் கொடுப்பாங்க. இவங்க வந்து கீழ் சைடில் சிம்மு எல்லாமே அந்த கீழ் சைடில் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பீக்கரை உங்களுக்கு கீழ் சைடில் தான் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டனும், வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது. அப்புறம் இன்னொரு சைடு எம்டியாக தான் இருக்குது. அப்புறமா ஃபோனை பொறுத்த மட்டும் இதில் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. G96 ரக அந்த மாடல் ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. 8GB ரேம் தந்திருக்காங்க. தென் விர்ச்சுவல் ரேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கான்செப்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃபோன் கிட்ட நான் அந்த கான்செப்டே சொல்லியிருப்பேன். விர்ச்சுவல் ரேம்னா என்னங்கிறது அதை பற்றி நம்ம ரொம்ப ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது அடிஷ்னலாக ஸ்டோரேஜை நம்ம ரேமாக பயன்படுத்திக்கலாம். அந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அடிஷ்னல் ரேம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தென் வந்து இதில் 128GB ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க. பேட்டரியை பொறுத்த மட்டும் 5000 mAhன்னு சொல்லிடலாம். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4050 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு PD 44 வாட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். தென் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச்சில் தந்திருக்காங்க. ஃபுல் HD+ டிஸ்பிளே, LCD டைப் தான். அப்புறம் கேமரான்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடை பாருங்கள். உங்களுக்கு 3 கேமரா தந்திருக்காங்க. அதாவது மெயின் கேமரா 50 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. தென் இன்னொரு 8 மெகாபிக்சல், அப்புறம் 2 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. தென் செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஃப்ரெண்டு வந்துட்டிங்கன்னா அங்கே 44 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. வெயிட்டு ஃபோன் வந்து கம்மியாக தான் இருக்குது. வெயிட்டும் கம்மியாக இருக்குது, ஸ்லிம்மாக இருக்குது. டிசைன்ஸ் வைஸ் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்ல முடியாது. குயிக் ரிவ்யூ நல்லா இருந்த மாதிரி தான் தெரியுது. தென் சென்சார்னு பார்த்தீங்கன்னா அதாவது பேசிக்கான சென்சார் எல்லாமே தந்திருக்காங்க. ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். சென்சார்ஸை பொறுத்த மட்டும் ஆஸ்லாமீட்டர் சென்சார் இருக்குது, லைட் சென்சார் இருக்குது, ப்ராக்சிமிட்டி இருக்குது, காம்பஸ் இருக்குது, ஜைரோஸ்கோப் இருக்குது. லொக்கேஷனை பொறுத்த மட்டும் GPS, பைடு, கொலோனாஸ், அப்புறம் கலிலியோ வந்து லேட்டஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி வரைக்கும் சாம்சங் ஃபோன் கூட இந்த மாதிரி அதாவது கலிலியோவோட லேட்டஸ்ட் அப்டேட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அப்டேட் இதில் வந்திருக்கு. அதாவது இந்த ஃபோனை செக் பண்ணும்போது ஒரு பார்ட்டை செக் பண்ணும்போது அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. பெருசாக நான் செக் பண்ணலை. அதாவது டைம் தேவைப்படும், 20 நாள் சொல்லியிருந்தேன். ஒரு பார்ட்டை செக் பண்ணும்போது அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு. ஓவரலாக பார்க்கும்போது UI வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன சின்ன ஐக்கான்ஸாக கொடுத்துருப்பாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது எல்லா ஆப்போட இமேஜும் உங்களுக்கு ஐக்கான் ஃபார்மேட்டில் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. சில ஃபோனை பொறுத்த மட்டும் பெருசாக இருக்கும்.
அது தேடி பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி A to Z அந்த அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதான் நேம் வைஸ் ஆப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த ஃபன் டச் வைஸாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி அழகாக தந்திருப்பாங்க. ஃபன் டச் வைஸை கஸ்டமைஸ் பண்ணதில்லை, ஃபன் டச் வைஸ் வந்து இவங்களுடைய ஓஎஸ், அது கூகுள் கிட்டே இருந்து வாங்கினதுக்கப்புறம் அதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஓஎஸ்ன்னு சொல்ல முடியாது, முழுக்க அதோட பேட்டன் ரைட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறவங்க வந்து கூகுள். ஃபன் டச் ஓஎஸ்ன்னு ஒரு பேர் போட்டு அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதை புரிஞ்சுக்கோங்க. அது அந்த பார்ட்டை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மற்றபடி இதை செக் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். இந்த ஃபோனை பற்றி குயிக் ரிவ்யூவில் என்னென்ன தேவையோ நான் எல்லாமே கொடுத்துட்டேன். இதை செக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி.